வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டு தோட்டத்தோட செடிகளோட அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம விதை போட்ட செடிகள் எல்லாமே நல்லாவே பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. அண்டு நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து வளர்ந்த பாவக்காய் செடி நல்லாவே பார்த்துட்டிங்கன்னா வளர்ந்துருக்கு. இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா கொடி பரவுற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அடுத்து நம்மளோட மணத்தக்காளி கீரை பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு செடி தான் நல்லா பச்சை பசின்னு நல்லா பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. இது சீக்கிரமாக பார்த்துட்டிங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கொசன்னு குட்டி செடியெல்லாம் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முல்லாம்பழம் செடி. முல்லாம்பழம் சாப்பிட்டுட்டு விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் தூக்கி போட்டிருந்தோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி செடியெல்லாம் நிறைய வந்திருக்கு. நம்மளோட அவரைக்காய் செடியும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்ல புதிய இலைகள் வந்திருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா நம்மளோட தக்காளி செடியில் பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரம் காய் காய்ச்சதுன்னா அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு நம்மளோட மிளகா செடியில் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எந்த ஒரு பூவும் வைக்கல. ஸோ எப்போ பூ வைக்கும்னு தெரியல. இப்போதைக்கு நல்லா பச்சை பசைன்னு நல்லா தான் வளர்ந்துருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி செடிகள் பிடிக்கும்? வெஜிடபிள்ஸ் ஆர் நீங்கள் பூக்கள், அதாவது ஃப்ளவர்ஸ் செடி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை ரெண்டுமே பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு பல வகை செடிகள் அண்டு மரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா பழம் பொறித்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா பழச்செடிகளெல்லாம் சீக்கிரமாக நம்ம ஃப்ரூட்ஸ் செடிகள் எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம நடவு செய்யலாம். இந்த குச்சி எதுக்காக நட்டு வச்சுருக்கிறோம்னா ஆடு கோழியோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளோட செடிகளை காப்பாற்றிக்கிறதுக்கு வேலி அமைக்கணும்.